வணக்கம். களவாணி படத்துல கஞ்சா தரப்போட கொண்டாட்டிய கூட இருக்கிற நண்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கட்டி பிடிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நான் ஒரு தடவை அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு தியாகி, உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்தின் நெல்சன் மண்டேலா ஒருத்தர் இருக்காரு. அவருடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன். வேற யாரும் இல்ல, நம்ம ராகவா லாரன்ஸ் தான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. தமிழ்நாட்டுக்காக அப்படியே எல்லா போராட்ட களத்திலையும் வந்து நின்று மக்களுக்காக போராடி எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்து அவர் யோசிக்கிறார், நம்ம இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோமே, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, இவ்வளவு மக்களோட நின்று இருக்கோமே, நம்ம எப்படியாவது மக்கள் வந்து நம்ம அரசியலுக்கு வான்னு கூப்பிடுறாங்களே, நம்ம போலாம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கருத்து கேட்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். காத்தடி காலத்துல குப்பை எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணா அடிச்சு பொந்துக்குள்ள சந்துக்குள்ள எல்லாம் போய் பூந்த உடனே அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்ச உடனே அந்த பொந்துக்குள்ள குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வெளியே வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்ப வந்து இந்த அரசியல் ஆசை இருக்கிற பதவி சுகம் வேணும்னு நினைக்கிறவன்லாம் இந்த ராகவா லாரன்ஸ் மாதிரி ஒவ்வொன்றா அடிச்சுட்டு வெளியே வர்றான். இப்ப இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமேலு மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு கூத்து இருக்குல்ல, அந்த கூத்துக்கு அப்புறம் இந்த நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்திருக்கு. 2026 தேர்தலுக்கு முன்னாடி போலாமா வேணாமா, தேர்தல் நிக்கலாமா வேணாமா, அரசியலுக்கு போலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் யோசனை பண்ணாங்கன்னா, திமுக அதிமுகவை தாண்டி இந்த மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சப்போஸ் போடலைன்னா அவமானம் ஆயிருக்குல்ல, நடிக்கிறதையும் விட்டுட்டு அரசியலுக்கு போய் பல்ப் வாங்குற மாதிரி ஆயிருன்னு சொல்லி வரல. ஏன் ராகவா பல வருஷமா இருந்துச்சு, விஷாலுக்கு ரொம்ப வருஷமா இருக்குது, ஆனாலும் ஏன் வரல அப்படின்னா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தாங்க. ஆனா இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமேலு மக்கள் வந்து பண்ண கூத்து இருக்குல்ல, அந்த கூத்துல இவங்களுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. சரியா? ஆஹா, மக்கள் வந்து நடிகருக்கு தான் ஓட்டு போடுறான், அவன் வந்து போராடினாலும் பாக்குறது இல்ல, அவனுக்கு அரசியல் தெரியுமா, அவனால இந்த ஆட்சியை நடத்த முடியுமா, அவன் நமக்கு எம்எல்ஏவா இருக்க தகுதி இருக்குதா, இதை எதையுமே மக்கள் யோசிக்கிறது இல்ல. நடிகரா மட்டும் இருந்தா போதும், வந்து மேடையில 4 பஞ்ச் டைலாக் பேசினா போதும்னு நினைச்சிட்டாங்க மக்கள், ஓட்டு போட்டாங்கன்னு. இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் இந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சுங்க. இப்ப இதை நினைக்கும் போது எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். நீங்க நல்லா எழுதி வச்சுக்கீங்க, அடுத்து வர்ற தேர்தல்ல விஷால் வந்துடும், அப்படி கண்டிப்பா வரும். அப்படி அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க எதிர்பார்க்காத பல நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருந்த ரஜினி அவர்கள் கூட அவங்க மனைவி வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2026க்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இந்த திமுக அதிமுகவை எதிர்த்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு செல்வாக்கா மேல வர முடியுமா, ஏற்கனவே வந்து சீமானே போராடிட்டு இருக்காரு, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு அவருக்கு. ஆனா இப்ப இளைஞர்கள் எல்லாம் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க, அவங்க தேசிய கட்சிகள் பக்கம் போறது இல்ல, அதிமுக திமுகவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தைரியம் வந்துருச்சு. டிவிக்கு பெற்ற வெற்றினால இவங்க தைரியம் வந்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, இது இவ்வளவு நாளாவே வந்து மற்ற மாநிலங்கள், இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற மக்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவானவங்க, அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, காங்கிரஸையும் அவங்க கண் மூடிக்கிட்டு ஆதரிக்க மாட்டாங்க, இந்தியும் சமஸ்கிருதத்தையும் பயங்கரமா எதிர்ப்பாங்க, அங்க வந்து படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளவு நாளா அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமேலு அப்படியே மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் நான் நியூஸ் பாக்குறேன், பல செய்திகளை பாக்குறேன். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வடக்குல இருக்கிற வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, டெல்லி, எல்லா இடத்துலயும் இருக்கிற மக்களும் சரி, செய்தி சேனல்லையும் சரி, தமிழக மக்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவ்வளவுதானா? நீங்க 2 வருஷம் தான் ஆச்சு ஒரு ஆளு கட்சி ஆரம்பிச்சு, எந்த வித சிறைக்கு போனது இல்ல, போராடினது இல்ல, ஏன் பத்திரிகையாளர்ல நேரா தந்திச்சு தைரியமா போல்டா ஒரு வார்த்தை பேசுனது இல்ல, பேப்பரை பார்த்தாதான் படிக்கவே தெரியும், அரசியல் அறிவே இல்ல, எந்த விதமான தகுதி இல்லாத நடிகர் என்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்கானுங்களே, தமிழ்நாடு அவ்வளவுதானா, நம்ம தான் இவ்வளவு நாளா அவங்க அறிவாளி நினைச்சிட்டு இருந்தோமான்னு ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. சரியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தபா இந்த ஓட்டு போட்டாங்க பத்தியா கண்ணு முடியுது விசிலுக்கு. உண்மையாலுமே அது நினைக்கும் போது எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இப்ப என்கிட்ட கூட ஒரு நண்பர், ரொம்ப நாள் நண்பர், அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன், என்கிட்ட வந்து பக்கத்துல வந்து நான் கடந்த 2 முறைமா சீமானுக்கு தான் போட்டேன், இந்த முறை நான் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்றாரு. சொல்லும் போதே எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். சொல்றேன், அவ்வளவு கோவம் வந்துருச்சு. ஓய் ஒரு அரை விடலாமான்னு தோணுச்சு. அரை விட்டு மட்டும் அதெல்லாம் திருந்தவா போகுது, பட்டுதான் திருந்த போகுது. சரியா?
கேட்டவொடனே இந்த ஆளுலாம் எவ்வளவு அறிவா பேசுறான், எவ்வளவு பாயிண்டா பேசுறான், சீமான் அப்படி பேசுறாரு, நல்லா பேசுறாங்கன்னு சொன்னானே, கடைசியில ஓட்ட கொண்டு போய் அங்க போட்டதானே எனக்கே கோபமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மக்கள் சினிமா கவர்ச்சி எல்லா அறிவையும் மூடி மறைச்சிருச்சு. ஆனா இவங்க பண்ணதுல ரொம்ப ஒரு மோசமானதா என்ன நினைக்கிறேன் தெரியுமா, ஒரு முதலமைச்சர் போஸ்டிங்கையே அப்படியே டீப்ரமோட் பண்ணி தலைமைச் செயலகத்துடைய கிளார்க் போஸ்டிங்கா மாத்திட்டாங்க. நீங்க தாலுகா ஆபீஸ்ல போனீங்கன்னா அங்க வேலை செய்யறவங்க பாத்துருக்கீங்க, இந்த ரேஷன் கார்டுக்கோ ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கோ வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கோ போனீங்கன்னா பாருங்க, ஒரு கையில காலையில லஞ்ச் பேக்கோட ஒருத்தர் வருவாரு, அது சீட்ல உட்காருவாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாரு. மத்தியானம் சாப்பிடறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போவாரு, அந்த ரூம்ல போய் சாப்பிடுவாரு, திருப்பி சாயந்தரம் ஒரு 5-6 மணி வரைக்கும் இருப்பாரு, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு. எக்ஸாக்டா இத முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நிர்மல் குமார் ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் இதை பெருமையா சொல்றாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு கிடைக்குமா பாருங்க, காலையில 10 மணிக்கு வந்துடுறாரு, அது வரும்போது சாப்பாடும் கொண்டு வந்துடுறாரு, ரெஸ்டே எடுக்கிறது இல்ல, 1/2 மணி நேரம் தான் சாப்பாடுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாரு, சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுறாரு. இவ்வளவு பஞ்சுவலான ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்குமா? கிடைச்சிருக்காரு, தமிழ்நாடு புண்ணியம் பெற்றுச்சுன்னு சொல்றாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? முதலமைச்சருடைய வேலை என்னன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? முதலமைச்சர் உள்ளாரையோ டெய்லி வந்துட்டு போனா வெளியில் நடக்கிறது எப்படியா தெரியும்? இப்ப தொழில்துறை என்ன நடக்குதுன்னு அவர் தெரியாதனாலதான் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதனாலதான் மின்சார பற்றாக்குறை இன்னும் தீர்க்க முடியாம இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதனாலதான் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவா இருக்குது. யாருக்கிட்டையுமே அவர் பேசுறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல, ஒண்ணும் பண்றதும் இல்ல. ஆனா இப்படி ஒரு முதலமைச்சர் காலையில 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போய் ஒரு கிளார்க் மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்குமார், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேவை. அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும்னா, பதவியை அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும்னா இப்படி ஒரு முதலமைச்சர் எதையும் கண்டுக்காம காலையில சாயந்தரம் போயிட்டே இருந்தா ஜாலியா இருக்கலாம். வெளியில வந்தாதானே என்ன தப்பு நடக்குன்னு தெரிய போகுது. மொத்தத்துல இந்த முதலமைச்சர் கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒருத்தர் வேணும். ஏன்னா அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் போக முடியாது. செங்கோட்டையனை யாரும் முதலமைச்சர் ஓட்டு போடுவா? செங்கோட்டையனோ ஆதவர்ஜுனாவோ வேற யாரோ முதலமைச்சர்னு சொன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப இவருன்னு முதலமைச்சர் ஓட்டு மக்கள் போட்டாங்க. அவரு அங்க பொம்மை மாதிரி உட்கார வச்சாச்சு. அவர் காலைல 10 மணிக்கு வருவாரு, சாயந்தரம் 6 மணிக்கு போவாரு. நடுவுல ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துவாரு. அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இவரு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சாதானே கேள்வி பதில் சொல்லுவாரு. தெரிஞ்சாதானே கேள்வி கேட்க முடியும். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சாதான் என்னங்க நடக்குதுன்னு கேள்வி கேட்க முடியும். எந்த ஒரு காணொலியாவது இந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்துறாருல, தலைமைச் செயலகத்தில் நடத்துறாருல, எப்பயாவது வாயை திறந்து பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? வெளியிலயாவது பத்திரிகையாளர்கள் வாயை திறந்து பேசி பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு முதலமைச்சர் இவங்களுக்கு, அதாவது இவருக்கு கீழே இருக்கிற அல்லக்கை சொம்புல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்படி ஒரு ஆளு வேணும், உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கண்ணை மூடிக்கிட்டு எந்தவித அரசியல் அறிவும் இல்லாம ஓட்டு போட்டாங்க பத்தி அந்த 1,70,00,000 பேரு. அவங்கதான் அப்படியே நினைக்க எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இப்ப லேட்டஸ்டா ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படி திட்டம்னு ஒண்ணு பண்ணிருக்காங்கல்ல, சொந்தக்காரர் ஒருத்தர் போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், பரவாயில்ல உங்களுக்கு வேலை எல்லாம் குறைஞ்சிருச்சு, இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம் வந்துருச்சு, ஓரளவுக்கு உங்க குற்றம் குறையெல்லாம் பாத்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கிண்டலா கேட்டா அவர்கிட்ட. உடனே அவர்கிட்ட சொல்றாரு, வயிற்றுல கலப்பாத்தியா பேசாமரியா, ஏற்கனவே எங்ககிட்ட இருக்கிற பெண் போலீஸ நாங்க ஒரு இடத்துல டியூட்டிக்கு போட்டா கூட அங்க ஒரு ஆண் போலீஸ டியூட்டிக்கு போடுவோம். காரணம் அவங்களோட பாதுகாப்புக்கு. ஏன்னா பெண் போலீஸ் மேல எவனா கை வச்சுட்டானா அது ரொம்ப கேவலம்ட்டு நாங்க எப்பயுமே பெண் போலீஸ தனியா பாதுகாப்புக்கு போடவே மாட்டோம். பக்கத்துலயாவது ஒரு 10 அடி தூரத்துலயாவது ஒரு ஆண் போலீஸ் கண்டிப்பா நிக்க வைப்போம். அந்த அளவுக்கு தான் ஏற்கனவே இருந்துச்சு. இப்ப அதோட ரொம்ப மோசம். மேலிடத்துல இப்பயே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பெண்களை போட்டிருக்காங்க. அவங்க மேல ஒரு துரும்பு கூட யாரும் கை வச்சிடக்கூடாது, கவனமா பாத்துக்குங்க. மக்களை பாதுகாக்கிறதுலாம் அடுத்த விஷயம், முதல்ல அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சா உண்மையில சொல்றேன், புரட்சின்னு ஒரு உருட்டிட்டு இருக்கானுங்க பாரு. இதை நினைக்கும் போது எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அதுலயும் பார்த்தா ஒரு பெண்மணி பாக்குறேன், அந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டத்துல ஒல்லி குச்சாட்ட இருக்கு, காத்தடிச்சா பறந்து போயிரும் போல இருக்கு. ஒரு எப்படி அவங்க சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாப்பாங்க, ஒரு கெட்டவங்க எப்படி அவனை பாதுகாப்பாங்க, ஒரு பெண்ணை பாதுகாப்பாங்க, எப்படி ஓடி ஆடி வேலை செய்வாங்க. ஒரு உடல் தகுதி வேண்டாமா, ஒரு மனத்தகுதி வேண்டாமா? இன்னொரு 2 சிங்கப்பெண் அதிரடி திட்டம் நீங்களே பார்த்திருப்பீங்க. 2 பெண்கள் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்துல இருக்கிற பெண்கள் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க யூனிஃபார்மோட. ரீல்ஸ் போட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல, ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடமைக்கு புள்ள பத்தி காண்டாமிருகம் பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். மக்கள் கிட்ட பெண்களை நாங்க பாதுகாப்போம், அதுக்காக இந்த மாதிரி திட்டம் கொண்டு வரோம்னு சொல்லி ஓட்ட வாங்கியாச்சு. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதுக்கு
ஒரு 2500 பேர் வந்து புதுசா எடுக்க போறாங்களாம். ஏற்கனவே 2500 பேர் இருக்காங்க, இப்ப 2500 பேர் எடுக்க போறாங்களாம். 5000 பேர் வச்சு கிட்டத்தட்ட 4 கோடி பெண்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இப்ப 80 வயசு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு, 3 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. இதெல்லாம் யார் பாதுகாக்க போறா? இந்த 2500 பேரோ இனிமேல் வர 2500 பேர் சேர்ந்து பாதுகாக்க போறாங்க. அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அதிகாரமே கிடையாது. அவங்க ஆளை பிடிச்சி கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல விடணும். இதை வந்து நீங்க ஊட்டிட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி துபாக்கூர் திட்டத்துக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த மாதிரி லாரன்ஸ் மாதிரி ஆளுங்க வர்றதுக்கும் சரி, இந்த மாதிரி வந்து ஒண்ணுத்துக்கு உதவ திட்டத்துக்கும் சரி, இந்த மாதிரி வந்து வெளி மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை கேவலமா நினைக்கிறதுக்கு இப்படி ஓட்டு போட்டாங்களே, அறிவில்லாம இருக்காங்களே. கேரளாவில் நடிகருக்கு ஓட்டு போட மாட்டான், மகாராஷ்டிரா மும்பை தான் இருக்குல்ல சினிமால பெரிய ஃபீல்டு, அங்க கூட இது வரைக்கும் அந்த நடிகனுக்கு ஓட்டு போட்டது இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு அறிவில்லாம இருக்காங்களேன்னு நான் சொல்லல, வெளி மாநிலத்தில் இருக்கிறவன் வெளிநாடுல இருக்கிறவன் வந்து கேவலமா பேசுறான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இந்த கண்ணு மூடிக்கிட்டு இந்த தடவை நான் அவங்க விஜய்க்கு தான் போட்டேன்னு சொன்னா பத்தியா, அவங்களால வந்த வேணாம். இதை நினைக்கும் போது எனக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த லாரன்ஸோட பேட்டியை பார்த்ததுல இருந்து வர்றவன் போறவன் எல்லாம் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு தமிழ்நாடு வந்து இவ்வளவு கேவலமா போச்சு. ஊரா மூட்டு நெய்ய பொட்டாட்டி கையன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தமிழ்நாட்டு இந்த ஓட்டு போட்ட மக்கள் திறந்து விட்டுட்டு எவையவனுக்கெல்லாம் ஆசை வருதோ, எவையவனுக்கெல்லாம் பதவி ஆசை வருதோ, நடிச்சா போதும், முக நாள் தெரிஞ்சா போதும், பொய் சொல்லி மந்திரி பதவி வந்துடலாம், எம்எல்ஏ ஆகிடலாம் நினைக்கிற தைரியம் லாரன்ஸ் மாதிரி ஆட்களுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் அவங்களெல்லாம் சொல்லி குறையே இல்லை. அரசியல் அடிப்படை புரிதலே இல்லாம ஓட்டு போட்ட மக்களும் அடிப்படை புரிதலும் அரசியலும் வளர்க்காமல் இவ்வளவு நாளா அவங்க வச்சிருந்த இந்த திமுக அதிமுகவுக்கும் சேர்த்துதான் இந்த பாவமும் பழியும் வந்து சேரும். இது திமுக அதிமுகவுக்கு நல்லா வேணும். ஆனா என்னை மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய பயம் கவலை என்னன்னா, எப்ப இந்த மாயையிலிருந்து இந்த மக்கள் வந்து அறிவுபூர்வமான அரசியலுக்கு வர போறாங்க, என்னைக்கு இந்த கேடுகட்ட சினிமா அரசியல் விட்டு வெளியே வர போறாங்க, ஒரு நல்ல அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு இந்த லாரன்ஸோட பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வரப்போகிற நாட்கள்லாவது மக்கள் வந்து படப்போகிற அவஸ்தைகள் கஷ்டங்கள் இதன் மூலமாவது பாடத்தை கத்துக்கிட்டு மாறுவாங்கன்னு நம்பிக்கையோட காத்திருப்போம். அதை தவிர ஒண்ணுமே செய்ய முடியாது. மீண்டும் ஒரு காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி.